சியாமளா, என்னம்மா கண்ணுல கண்ணீர்? ஓ, உனக்குதான் காது கேட்காது. என்னம்மா கண்ணுல கண்ணீர்? கட்டாய தாலி கட்டிட்டே கலங்கரியா? எங்க அப்பா சொன்னார், கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னார். பசிக்குதா மாமா? கொஞ்சம் இருக்கிறத எடுத்துட்டு வந்துடுறேன். இரு, நான் திங்க வரல, தங்க வந்திருக்கேன். புரியலையா? புரிஞ்சாதான் ஆச்சரியம். விளக்குறேன். இது நீ, இது நான். இப்படி உரசினா சியாமளா, ஏன் சிரிக்கிற? சியாமளா, என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? என் அணில் பல்லால உங்களை கடிக்கட்டுமா? ஐயோ, அகண்ட காவிரி மாதிரி இருக்கிற என் கண்ணுல உங்களை வச்சு மூடிக்கட்டுமா? எங்க மாமா உங்க பட்டு வேஷ்டி? ஓ, நான் எடுத்துட்டு போயிடுச்சா? ஐயோ, ஏன் சிரிக்கிற? என்ன ஆள வச்சு கொன்னுட்டு? ஐயோ, பரிமளாவோட ஆவி. ஆமா, என் தங்கச்சியோட குடும்பம் நடத்தலான்னு பாக்குறல. இல்ல, விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். உன்னை கொன்னுட்டு வாலியோட குடும்பம் நடத்த போறேன். ஐயோ, அப்பா, அப்பா. அப்பா, அப்பா, என்ன ஆவி பிடிச்சிருக்குப்பா? ஆவியாவது பாவியாவது அதெல்லாம் மனப்பிரமடா. பரிமளா, நானும் ஃபர்ஸ்ட் நைட்ல பேசல, திருப்பி சொல்றப்பா. நிஜமாவா? ஆமாப்பா, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இந்த தாலியை கட்டினது யாரு? இவன் தான். அட பாவி, நீ தப்பிக்கணும்ன்றதுக்காக தங்கச்சி அனுப்புனா தாலியை கட்டி தாக்கிட்டியா? ஐயோ, நான் தாக்கல, அவதான் என்ன தாக்கிட்டா. நான் தாரவாத்து கொடுக்காம நீ தாலி எடுத்து கட்டினா அவ தாக்காம என்னையா செய்வா? மூத்த மகளால போன உறவு இளைய மகளால திரும்பவும் வந்துருச்சு. மாப்பிள, மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆயிட்டேன். முதல்ல இந்த திருட்டு கும்பல வெளியே அனுப்புங்க. என்னோட புது மாமனார் சொல்லிட்டாரு, எல்லாரும் வீட்டை விட்டு வெளில போங்க. என்னது? எங்களை வெளியே போக சொல்றியா? மவன, உன் கதை கண்டலாயிடும், விஷயமே நாரிடும். மூட்டை. சரி சரி, எங்க அப்பா போக மாட்டார், போவே மாட்டார் சொல்லிட்டேன். இல்ல, இந்த டுபாகூர் குடும்பத்துக்கு ஒண்ணுக்கு ரெண்டா பொண்ணு கொடுத்தவன்னா எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி. முதல்ல இவங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுமா. நல்லா நல்லா, இதா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனா ஏன் கால்ல விழுற? நீங்க தானே ஆசீர்வாதம் வாங்க சொன்னீங்க. கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுன்னு சொன்னேன். யோ, தாட்டுனே, எங்களை வெளியே போக சொல்றியா? நீ முதல்ல வெளியே போயா. என்னையா வெளியே போக சொல்ற? என் சின்ன பொண்ணை வச்சு உன்னையும் இந்த கூட்டத்தையும் வீட்டை விட்டு விரட்டல. நான் மதுரை மண்ணில பிறக்கல. நானும் சொல்றேன், அடுத்த முறை நீ இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது உன் சின்ன பொண்ணை வச்சு உன் முகத்துல காரி துப்ப வைக்கல. நம்ம எந்த ஊரு? பாகிஸ்தான். ஊரு பேர் தெரியாத நாடோடி நாய்ங்க சரித்திர புகழ் வாய்ந்த ஊர்காரங்கிட்ட சவால் விடுறீங்களா? உங்க எல்லாரையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி இந்த மண்ணாங்கட்டி மாப்பிளைக்கு இந்த அப்பனை விட பொண்ணு கொடுத்த மாமன் தான் ஒசத்தி நான் நிரூபிச்சு காட்டல. என் பேர் பெரிய கருப்பு தேவையில்லை. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். நான் வரேன். சாதாரண சத்தியத்துக்கு இந்த அடி அடிக்கிறாரு. சாயம் வெளுத்து போச்சுன்னா முன்ன பின்ன பார்க்காம அடிச்சு நிமித்திடுவாரு. டார்லிங், எனக்கும் பயமா இருக்கு. செத்த ஆவி வேற அவ மேல வருது. இந்த விஷயம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மள சமாதி ஆக்கிடுவான். கவலைப்படாத டார்லிங், இந்த ஆவியையும் அந்த பாவியையும் விரட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ பண்ண ஏற்பாடால் தான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். என்னோட அடுத்த ஏற்பாட்டப்பா. ஆபீஸ் நேரத்துல எதுக்கு இங்க வர சொன்னேன்? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணுமே. என்னால மட்டும்தான் முடியும்னா சொல்லு, செய்யறேன். உன்னால மட்டும்தான் முடியும், அதனால தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். என்ன உதவி? ஆபீஸ்ல ஒரு 5 லட்சம் கையாடல் பண்ணிட்டேன். ஏன்பா ஆபீஸ் பணத்துல எல்லாம் கைய வைக்கிற? வாழ்க்கையில செட்டில் ஆகணும்ன்றதுக்காக கைய வச்சேன். அதை அந்த கிழவன் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கலாம் போலீஸ்ல ஒப்படைப்பேன்னு பயமுத்துறான். 5 லட்சம் ஆச்சு, சும்மா விட்டுருவாரா? விட மாட்டான்னு எனக்கு தெரியும்.
போலீஸ்ல ஒப்படைக்கிறது அவன் உயிரோட இருக்க கூடாது. அதுக்காக அவரை கொல்ல போறியா? அவனை நான் கொன்னுட்டு அடிச்சு வச்சிருக்க 5 லட்சத்தை அனுபவிக்காம ஜெயிலுக்கு போறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? அப்போ கொலை பண்றதுக்கு வேற பைத்தியக்காரனை தேடுறியா? வேற பைத்தியக்காரன் இல்ல, நீதான். நானா? ஏண்டா உன் நிம்மதிக்காக உன் பொண்டாட்டியை நான் கொல்லலாம், ஏன் சந்தோஷத்துக்காக அந்த கிழவனை நீ கொல்ல கூடாதா? ஐயோ, என் முதலாளியே நான் கொல்றதா? அப்படி எவ்வளவு நல்லவர், என் மேல உயிரியே வச்சிருக்காரு. அதனாலதான் அந்த உயிரை எடுத்துருன்ற. என்னால முடியாது. முடியாதா? ஏன்டா அப்படி அடம் பிடிக்கிற? அந்த கிழவனை கொன்னினா உன் மேல யாருக்குமே சந்தேகம் வர போறது இல்ல. இல்ல உன் பொண்டாட்டிய நீ தான் கொன்னன்னு பொட்டி கடையில இருந்து டிராபிக் போலீஸ் வரைக்கும் சாட்சியோட நிரூபிச்சு உன்னை தூக்குல தொங்க விட்டுருவேன். நீயே முடிவெடுத்துக்கோ, நாளைக்கு நீ அந்த கிழவனை கொல்ல போறியா இல்ல தூக்குல தொங்க போறியான்னு. வரட்டுமா? எனக்கு புருஷனா இரு, இல்லனா 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு. என்ன பட்டாபி, எப்போ அந்த கிழவனை கொல்ல போற? எனக்கு புருஷனா இரு, இல்லனா 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு. என்ன பட்டாபி, எப்போ அந்த கிழவனை கொல்ல போற? இவங்க தொல்லையில இருந்து தப்பிக்க ஒரே வழி இந்த ஊரை விட்டே ஓட வேண்டியதுதான். சீக்கிரம் வண்டி அடியா, மீட்டருக்கு மேல எவ்வளவு வேணாலும் தரேன். கோயம்புத்தூர் போனோம். ஆட்டோலயே வா. நீயா? நானே தான் கண்ணா. ஐயோ, இங்கேயும் வந்துட்டியா? உனக்கு பயந்தா நான் ஊரை விட்டே ஓடுறேன். யோ, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் நான் ஆள் வச்சிருக்கையா, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேன்னு. பணம் கொடு நீ என்ன மிரட்டுற? பாண்டியன் என்னடானா கொலை பண்ணுன்னு என்ன மிரட்டுறான். உங்களுக்கு பயந்துதான் இந்த ஊரை விட்டே போறேன். இன்னொரு வாட்டி மிரட்டினா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவியா? எங்க போ பார்க்கலாம். டிரைவர், வண்டியை நேரா போலீஸ் ஸ்டேஷன் விடு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு? எங்களை மாட்டி விடவா? ஐயோ, நீயா? ஹேய், என்னைக்காவது ஒரு நாள் என்ன மாட்டி விடுவேன்னு நல்லா தெரியும். அதனால்தான் உன்னை நிழல் போல தொடர்ந்து வந்தேன். உன்னை பணமா அனுப்பிச்சாலும் அனுப்புவேன் தவிர சத்தியமா போலீஸ் ஸ்டேஷன்ல அனுப்ப மாட்டேன். கொன்னுடியா? ஒவ்வொரு நிமிஷம் பயந்து சாகிறத விட மொத்தமா என்ன கொன்னுடு. ஐயோ, உங்களை நான் சாக விட மாட்டேன். சத்தியவான் உயிரை சாவித்ரி யமன் கிட்ட இருந்து காப்பாத்தின மாதிரி உங்களை நான் காப்பாத்தியே தீருவேன். ஏய், சந்தடி சாகல நீ சாவித்திரி ஆயிடலான்னு பாக்குறியா? நான் யமனா மாதிரி உன் உயிரை எழுத்தால எடுப்பேனே தவிர உன்னை சாவித்திரி ஆக விட மாட்டேன். அண்ணா, தங்கச்சி, எனக்கு இப்படி ஒரு மச்சானா? அட பாவி, இந்த மாதிரி ஒரு குண்டை என் தலையில கட்டத்தான் திட்டம் போட்டு என்னோட பரிமளவை க்ளோஸ் பண்ணியா? ஆமா, எனக்கு பெருசா பணம் வேணும், இவளுக்கு முழுசா புருஷன் வேணும். இளிச்சவன் யாருன்னு பார்த்தேன், நீ கிடைச்ச, அதனாலதான் உன்னை மாட்டி விட்டேன். ஏய், ஒழுங்கா வீட்டுக்கு திரும்பி போயிடு. ஐயரை வச்சு நாள் குடிச்சிருக்கேன், வெள்ளிக்கிழமை நல்ல நாள். எதுக்கு? முதலாளியை தீர்த்து கட்ட, என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட. வெள்ளிக்கிழமை கொலை பண்ணிட்டு குளிக்காத இவகத்துல வந்து தாலி கட்டணுமா? தீட்டிடா பாவி. ஏய், நான் பாண்டியன் பேசுறேன். நீயா? என்ன விஷயம்? அந்த கிழவனை தீர்த்து கட்டுறதுக்கு நல்ல யோசனை ஒன்று சொல்றேன். வழி உன் பேர்ல வராது. என்ன சொல்லு? உன் வலது பக்கம் டிராயரை திறந்து பாரு, அங்க ஒரு பாட்டில் இருக்கும். இருக்கு. அதுல இருக்கிறது விஷ மாத்திரை. பியூன் கந்தசாமி உங்ககிட்ட வரும்போது அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த டீல விஷ மாத்திரை கலந்துரு, கிழவன் க்ளோஸ். பாண்டியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சொன்னதை செய், இல்ல போலீஸ், கோர்ட்டு, தூக்கு, கேஸ் எல்லாம் தேவையா உனக்கு? வெயிடா போன. கந்தசாமி, இங்க வா. அந்த டீயை வச்சுட்டு உள்ள போய் அந்த ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஃபைல் இருக்கு, அந்த ரூம்ல எடுத்துட்டு வா. அட நீங்க வேற சார், மணி 11 ஆக போகுது. டீ குடுக்கலைனா பெருசு கத்து. நாளைல இருந்து வாயே திறக்க மாட்டார். அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு வச்சுட்டு போய, சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. என்ன சார் நீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பேனா கொஞ்சம் எடுத்து தரீங்களா? சார் இந்தாங்க ஃபைல். ஓ, சார் உங்க பேனா. தேங்க் யூ. கடவுளே. சார் டீ வச்சிட்டு போ. ஹலோ, எது? என்னது? அப்படியா? ஏ பட்டாபி, இத வந்து சார். பட்டாபி, இதை எடுத்து குடி. சார், ஐயோ. யோ, இதை எடுத்து குடிச்சா செத்தா போயிடுவேன். ஆமா, இல்ல, என்ன ஆமா இல்ல? அது உங்களுக்குன்னு வச்ச டீ சார். யோ, யாருக்கா இருந்தா என்னயா?
மகேசன் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னீல்ல, அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சாயா? இப்பதான் போன் வந்தது. நம்ம கம்பெனிக்கு உன்னால 15 லட்சம் ரூபாய் லாபம். உனக்கு ஸ்வீட் கொடுக்கணுங்கய்யா. இப்ப இதுதான் இருக்கு, எடுத்து குடி. ஐயோ வேணாம் சார். யோ, இப்ப குடிக்க போறியா இல்ல உன்னை கொலை பண்ணிடுவேன். ஐயோ இது நீங்க குடிக்காட்டும் அவன் என்ன கொண்டுடுவான். குடியா, பெரிய இவன். பரிமளம் நானும் வரேம்மா. குடிக்க போறியா இல்லையா? குடிக்காதீங்க குடிக்காதீங்க. ஏய், குடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரா? நீ முதலாளியா நான் முதலாளியா? குடியா. அது இல்லையா, பால்ல பள்ளி விழுந்து விஷமாயிடுச்சான். அது வேறயா? ஆமா, இப்பதான் கேண்டீன்ல சொன்னாங்க. பால்ல பல்லி விழுந்துருச்சா? ஐயோ யோ பட்டாபி, இத நான் சாப்பிட்டு இருந்தேன்னா ஆபீஸ்காரனால லீவ் விட்டுருப்பாங்க. அது மாத்திரம் இல்லையா, கம்பெனி பணத்தை மாத்திரம் நீ காப்பாத்தல, என் உசுரையும் காப்பாத்தி இருக்கிறதுனால என் சொத்துல பாதி உனக்கு எழுதி வைக்கிறையா. சொத்துல பாதி? ஆமா. யாரு? நான் தான். பட்டாபியா? எனக்கு ஒண்ணும் தெரியாது முதலாளி. உனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். என் சொத்துக்காக என் பங்காளிகள் செய்யற வேலையா இது? ஓ. பட்டாபி உட்காரு. தேங்க்யூ சார். அடச்சா, நீ என்ன என் மேல உட்காரு. ஆமா, எப்படி தெரிஞ்சு கரெக்டா கத்தியோட வந்த? அது வீட்ல பிளேடு ஆயிடுச்சா, கத்தி வாங்கி ஷேவ் பண்ணிக்கலான்னு. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க முதலாளி. இனிமே நீ என்ன முதலாளின்னு கூப்பிடப்படாது. ஏன் வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? அட அது இல்லையா, இன்னையில இருந்து நீ என் தத்து புள்ள. என் சொத்தெல்லாம் உனக்கு தான். அப்பான்னு கூப்பிடு. அப்பா. இந்த சந்தோஷத்தை கொண்டாட வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாம 2 பேரும் பிக்னிக் போறோம். என்னப்பா மேல பாக்குறீங்க? கழுகா வரப்போகுது. கழுகு வரத்துக்கு இது ஒண்ணும் திருக்கழுக்குன்ற மலை இல்ல. எழில்மிகு சென்னை என்ன அழகா இருக்குது. பட்டாபி பச்சை பசேல் இருக்குப்பா. பாத்து பாத்து பட்டாபி. ஐயோ 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 ஐயோ. மொள்ள மொள்ள. டேய் வாடா வாடா. ஐயோ ஐயோ, பாத்து பாத்து. அட பாவி. ஐயோ, உன் பொண்டாட்டி ஓடிட்டாங்கிறதுக்காக என் கூட பிக்னிக் இப்படி வரும்போதுதான் நான் தற்கொலை பண்ணணும். கோர்ட்டு கேஸ்னு எவன்டா அலைவான்? அன்னைக்கு நீ என் உச்சரை காப்பாத்துனதுக்காக என் சொத்து பூரா உனக்கு எழுதி வச்சேன். இன்னைக்கு ஒன்ன நான் காப்பாத்திட்டேன், அதனால அந்த சொத்தெல்லாம் கேன்சல். அப்பா. அப்பாவது ஆட்டுக்குட்டியாவது அதுவும் கேன்சல். இன்னையில இருந்து நான் உனக்கு முதலாளி. என்ன நம்ம ஜூலி வாந்தி எடுக்குது? பேபி கர்ப்பமா இருக்குது. Who is the black sheep? நோ டார்லிங், சென்டர்ல இருக்கிறவே. I see. என்ன அவன் மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். ஆனா என் அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியணுமா? தெரியாதுன்னு சொல்லு. தெரியாதுன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல, 3 லட்சம் கொடு, அப்பா விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். only 3 lakhs டார்லிங். 3 லட்சமா?